Hi friends, welcome back to our channel Double Dhamaka. இன்னைக்கு வள்ளியூர்ல முதல் சனிக்கு நம்மளோட பாத்திமா சர்ச் இருக்குல அங்க வெளிய எல்லாம் நிறைய கடை இருக்கும். முதல் சனினாலே எனக்கு வந்து சின்ன பிள்ளையில இருந்து இதுதான் ஞாபகம் இருக்கும். நிறைய கடையா இருக்கும் அப்படினு. இப்போ அப்கிரேட் ஆகி இன்னும் நிறைய கடை வந்துடுச்சு. மிந்திலாம் ஒரே டைப்பான கடை இருக்கும். இப்போலாம் பாத்தீங்கன்னா வகை வெரைட்டியா கடை இருக்கு. வள்ளியூரை பொறுத்தமட்டில திருநாள் கடை வந்து கிடையாது. பாத்திமா கோயில்ல வந்து திருவிழாக்கு எந்த கடையுமே வராது. இந்த முதல் சனிக்கு மட்டும் தான் கடை வரும். அது போக தெப்ப திருநாள் போடும்போது தெப்ப திருவிழா இருக்குல்ல முருகன் கோயிலில் அங்கே வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியான இடத்துல தான் இந்த மாதிரி கடைகளை பார்க்கலாம். ஸோ மாதத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறதுனால வள்ளியூரில் உள்ள எல்லா மக்களுமே இந்த கடைக்கு வந்துடுவாங்க. பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன ஊர்கள் மக்கள்லாம் கூட ஏதாவது வேணும்னா வாங்கிடுவாங்க. கொஞ்சம் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். எல்லா வெரைட்டியும் இருக்குது. அந்த கூட்டத்தில் பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. அதனால் அந்த கூட்டத்துக்காகவே நிறைய பேர் வருவாங்க. அப்படியே மாதாவையும் பார்த்துட்டு போவாங்க. ஸோ நாங்களும் அப்படி தான் ஃபேமிலியை இப்போ கிளம்பி இருந்தாலும் கடையெல்லாம் பிள்ளைங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு. எதுவும் வாங்கலை அப்படிலாம் முக்கியம் இல்லை. அப்படியே கடையை பார்த்துட்டு இருந்தாலே நல்லா இருக்கும்ல. அதே மாதிரி தான் பார்க்க வந்திருக்கும். இப்போ வரைக்கும் எதுவும் வாங்குற மாதிரி ஐடியா இல்லை. எனக்கு வந்து ஒரு பாய் வாங்கணும். பாப்பாவுக்கு வந்து போடுறதுக்காக கொயிட்டுக்கு போகிறதுக்காக ஃபோல்டபுள் பாய் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து கொண்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஹேடன் வந்து இன்னும் இந்த கிச்சன் டைஸ் கேட்டுகிட்டே இருக்கான். ஆனால் நான் பேசி எப்பவும் போல் கூட்டிகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் பாத்திரம் எவ்வளோ பாத்திரம் வச்சுருக்காங்கன்னு. பாத்திரமும் நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய வண்டியில் வந்து கேரளாலேருந்து மலையாள மக்கள் வருவாங்க. அதுக்காக 12 o'clock ஒரு பூசை இருக்கும். மலையாளத்தில் ஆராதனை நடக்கும். இப்படி அவங்களுக்காகவும் ஸ்பெஷலாக நடந்துகிட்ருக்கும். ஃப்ரூட்ஸ் கடை இருக்குது. எல்லா வெரைட்டி கடையும் இருக்குது. எங்களுக்கு கடையை பார்த்துட்டே இந்த கூட்டத்தை பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நாங்கள் ஒரு 9 o'clock போல் அப்படி தான் போயிட்டு இருந்தோமா. அதனால் நல்லாவே கூட்டமாக இருந்தது. மிந்திலாம் சின்ன பிள்ளைங்கள இருக்கும்போது என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்ப்போம். மாதத்துக்கு எப்படியும் போயிட்டு ஏதாவது சின்னதாக ஒரு 10 ரூபாய்க்கு அப்படியாவது கம்மியாக வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ 10 ரூபாய்க்கு ஒன்றுமே கிடச்ச மாதிரி இல்லை. நான்லாம் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா கடையெல்லாம் சுற்றி பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் ஷாப்பிங் பண்ணுவேன். நீங்களாம் எப்படி? மெயினாக அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன கடை லைனாக இருக்குன்னா கடைக்கு கண்டிப்பாக திரும்ப ஒரு தடவை நடக்கலாம் ஆச்சல் படவே மாட்டேன். ஃபுல்லாக நடந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது வேணும் அப்படிங்கிறத இது பண்ணுவேன். ஸோ யாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்க தான் செய்யணும். ஸோ என்னென்ன வேணும் அப்படின்ட்டு பிள்ளைங்கக்கிட்ட கேட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தோம். நானும் அண்ணியும் கம்மல் எடுத்தோம். கம்மல் ஒரு கடையில் நிறைய குட்டி குட்டியாக ஹேங் பண்ணியிருந்தாங்களோ அதுலேருந்து ஒரு கம்மல் எடுத்துக்கிட்டோம். பிள்ளைங்களுக்கும் ஒரு பாலும் அப்புறமா ஷிர்வினுக்கு வந்து இந்த பபுள்ஸ் விடுவோம்ல அதுவும் அப்புறம் எனக்கு பாயும் வாங்கணும். இவ்வளோ தான் எங்களோட இது. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சர்ச்சுக்கு போயிடலாம். சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அசனம் இருக்கும். நாங்கள் மாதத்தில் முதல் சனிக்கு வந்து இப்போ வள்ளியூரில் வந்து ரொம்ப நாளாகவே அசனம் போட்டுட்ருக்காங்களாம். ஸோ அதெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளானு. எல்லாத்தையும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்துக்கிட வேண்டியதான். ஏன்னா நம்ம இன்னும் கவுண்டிங் த டேஸ் தான். இன்னும் கொஞ்சம் நாளில் கோயிட்டுக்கு போகிறோம். அதனால் நாங்கள் பாப்பாவையும் கூட்டிகிட்டு தான் வந்திருந்தோம். பாப்பாவை இப்போ எல்லாத்தையும் வெளியெல்லாம் பார்க்க ஆசைப்படுறாங்க. காலையில் வந்து அவங்கள எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியல. ரொம்ப சூடாக இருக்கிறனால கூட்டிகிட்டு போகிறதே இல்லை. வெயில் பயங்கரமாக இருக்குது. போகிற நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா நீட்டாக ஈவினிங்க்கு மேலே சும்மா பக்கத்தில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறதுனால இன்றைக்கி முதல் சனிக்கு இப்படியே போயிட்டு அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு பாப்பாவும் ரொம்ப ஆர்வமாக எல்லா கடையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது கிழக்கு வாங்கலான்னு பார்த்தா எல்லாம் பெருசாக இருந்தது. சரி வேண்டாம் இருக்கிற கிழக்கு போதும். அப்புறம் மீதி ஹேடனோட டாய்ஸ்லாம் கொஞ்சம் குவைட்டில் இருக்குது. அதை வச்சு விளையாட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒன்றும் வாங்கலை. பிள்ளைங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு இனிமேல் இப்போ நம்ம சர்ச்சுக்கு தான் போகிறோம். பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு திரும்ப வர்ற வழியில் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது. பாத்திமா கோயிலுக்கு போனாலே ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கும். யாரெல்லாம் பாத்திமா கோயிலுக்கு முதல் சனிக்கு வருவீங்கன்னு சொல்லுங்கள். முதல் வெள்ளி முதல் சனி அப்புறம் ஞாயிறு அப்படின்னு 3 நாள் கண்டினியூவாக போனாலும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். இதுதான் பாத்திமா மாதா. நீங்கள் எல்லோரும் வேண்டுற எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அசனம் கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் போனோமா. அங்கே போய் பார்த்தா பயங்கர கூட்டம். இந்த கூட்டத்தில் நம்மளாலலாம் முடியாதுடா அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். பாப்பாவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் எங்களோட டே வந்து போயிட்டுருக்கு வள்ளியூரில். ஸோ உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவோட ஞானஸ்தானம் சீக்கிரமாக வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள். பாய்.